இப்போ மைத்ரி மூவிஸ் நான் சொல்கிறேனே, அவங்க அந்த குட் பேட் அக்லியே எடுத்துட்டு 40 கோடி ரூபாய் நஷ்டம். இது மக்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா குட் பேட் அக்லி சக்ஸஸ் ஆன படம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம். ஏன்னா அஜித் வந்து ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஹீரோ. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் படம் நல்லா தான் போச்சுங்க. கண்டென்ட் நல்லா இருக்கா இல்லையான்றதை பற்றி தேவை கிடையாது. அஜித்துக்கும் விஜய்க்கும் கண்டென்ட் நல்லா இருக்கணுன்ற அவசியம். அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க அதை ரசித்து பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அது பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. தியேட்டருக்குள்ள இங்கே நல்லா போச்சே தவிர பிஸ்னஸ் வைஸை பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மற்ற ஏரியாக்கள் வந்து சரியாக பிஸ்னஸ் இல்லாததுனால அவங்களுக்கு 40 கோடி ரூபாய் லாஸு. ஸோ அங்கே என்னன்னா அங்கே இருக்கிற இதுக்கு இங்கே ட்ரை பண்ணலாமே, இந்த ஆர்டிஸ்ட் மார்க்கெட் இருக்குன்னு நினச்சி வராங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் பிரச்சனைக்கு இருக்குது. இங்கே தேட்டருக்கு போனாலும் பணம் ஏன் வரமாட்டேங்குது ரிலீஸ் பண்ணுறவங்க. அதே நேரத்தில் அவுட்ரைட்டாக சேல் பண்ணாலும் கடைசி நேரத்தில் அந்த அவுட்ரைட் சேல் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கிற தொகை நமக்கு வந்து ஆனர் பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து அனுபவத்தில் அவங்க ஒரு படம் எடுத்த பிறகு தான் தெரியும்.